ஹாய் எவ்ரிஒன். இன்னைக்கு நம்ம CUETன்னு சொல்லக்கூடிய கியூட் தேர்வை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த தேர்வை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். உதாரணத்துக்கு அப்ளிகேஷன் ப்ராசஸ்ஸு, எக்ஸாமினேஷன் பேட்டர்னு, எக்ஸாம் ஷெடியூலு, சப்ஜெக்ட் மேப்பிங்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் இதில் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம அறிவை வளர்த்துக்க கொஞ்சம் நேரம் ஒதுக்குறதுல தப்பே இல்லை. முன்னாடி ஒவ்வொரு தனிப்பட்ட யூனிவர்சிட்டிக்கும் தனிப்பட்ட அப்ளிகேஷன் ப்ரொசீஜரும் தனிப்பட்ட எக்ஸாம் பேட்டர்னும் இருந்துச்சு. அது எல்லாத்தையும் 2010 சென்ட்ரல் கவர்மெண்ட் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் மூலமா கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் 2022 அதையே கொஞ்சம் மாடிஃபை பண்ணி காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் கொண்டு வந்தாங்க. அதுதான் இப்போ 2024 ஓப்பன் ஆயிருக்கக்கூடிய CUETன்னு சொல்லக்கூடிய எக்ஸாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அஃபிஷியல் கீ டேட்ஸ் அண்ட் ஷெடியூல். ஸோ நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஜனவரி 3 ரிலீஸ் ஆச்சு. அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஜனவரி 3 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஜனவரி 30. லாஸ்ட் டேட் ஆஃப் ஃபீஸ் பேமெண்ட் பொறுத்தளவுக்கு ஜனவரி 31 முடியுது. கரெக்ஷன் விண்டோ பார்த்தீங்க அப்படின்னா பிப்ரவரி 2 வரைக்கும் திறந்திருக்கும். அட்மிட் கார்டு மே மாதம் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. எக்ஸாம் டேட்டை பொறுத்தளவுக்கு மே 11 மே 31 இருக்கும். ஆன்சர் கீயை ஜூன் மாதம் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ரிசல்ட்டுமே பார்த்தீங்கன்னா ஜூன் மாதத்துக்குள்ள ரிலீஸ் பண்ணிடுவாங்க, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் இந்த எக்ஸாமினேஷன்ஸ்க்கான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுல வந்து 2 டைப்ஸ் இருக்கு. கியூட் யூஜி, கியூட் பிஜின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்க 12th முடிச்சு எழுதுறவங்க பார்த்தீங்கன்னா கியூட் யூஜிக்கு போறவங்க அதை எழுதுவாங்க. நெக்ஸ்ட் யூஜி ஆல்ரெடி முடிச்சிருக்கேன், பிஜி நான் பார்க்குறேன்றவங்களுக்கு CUET பிஜி டெஸ்ட்ன்றது இருக்கும். ஸோ நம்ம இதுல முழுக்க பார்க்க போறது கியூட் யூஜி பற்றி தான். ஸோ அதனால அகாடமிக் குவாலிஃபிகேஷனை பொறுத்தளவுக்கு கியூட் யூஜிக்கு கிளாஸ் 12th தான். நீங்க வந்து ஆல்ரெடி பாஸ் ஆயிருந்தாலும் பரவாயில்ல, இல்ல 2026 தான் நீங்க அப்பியர் ஆக போனாலும் பரவாயில்ல, நீங்க எலிஜிபிள் தான். நெக்ஸ்ட் ஏஜ் லிமிட்டை பொறுத்தளவுக்கு ஜென்ரலா நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி இதுக்கு எந்த விதமான ஏஜ் லிமிட்டும் வைக்கல. ஆனா யூனிவர்சிட்டிஸை பொறுத்து ஏஜ் லிமிட்ன்றது மாறும். உதாரணத்துக்கு பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டியை பொறுத்தளவுக்கு நீங்க மினிமம் 22 ஏஜுக்குள்ள இருக்கணும், அதுக்கு மேல நீங்க தாண்டாம இருக்கணும். மினிமம் மார்க்ஸை பொறுத்தளவுக்கு ஜென்ரல் கேட்டகரியா இருந்தீங்க அப்படின்னா 50%, SC ST OBC கேட்டகரியா இருந்தீங்கன்னா 45% எடுத்துருக்கணும். இதுவுமே யூனிவர்சிட்டியை பொறுத்து மாறும். எதுல அப்படின்னா நீங்க 12th பப்ளிக் எக்ஸாம்ல. ஸோ சப்ஜெக்ட் மேப்பிங்கை பொறுத்தளவுக்கு நீங்க 12th என்ன படிச்சீங்களோ அதையே நீங்க வந்து கியூட்ல சப்ஜெக்டா எடுத்து எழுதலாம். இதுவும் பாத்தீங்கன்னா யூனிவர்சிட்டியை பொறுத்தும் நீங்க எடுக்க போற கோர்ஸை பொறுத்தும் மாறும். நேஷனாலிட்டி நீங்க இந்தியனாவும் இருக்கலாம், ஃபாரின் நேஷனல்ஸாவும் இருக்கலாம், அதை பொறுத்து கிரைட்டீரியான்றது மாறும். ஸோ இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ஆதார் கார்டும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இந்த குறிப்பிட்ட 2026 போர்ட்டலை பொறுத்தளவுக்கு ஆதார் கார்டை மேண்டேட்டரி பண்ணியிருக்காங்க. அது கூட APAR ஐடின்னு ஒன்று ஓப்பன் பண்ண சொல்லுவாங்க. அந்த ஐடியை வச்சு தான் ஃபர்தராக உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன்ன்றது நடக்கும். அடுத்து லாங்குவேஜ் கிரைட்டீரியாவை பொறுத்தளவுக்கு லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி மினிமம் 30% இருக்கணும் இவங்க கொடுத்துருக்கூடிய லாங்குவேஜில். ஸோ இதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா அஃபிஷியல் போர்ட்டல் எங்கே போய் இதை அப்ளை பண்ணலாம், CUET.NTA.nic.in அப்படின்ற வெப்சைட்ல தான் நம்ம வந்து அப்ளை பண்ண முடியுது. ஸோ மேக்சிமம் 5 சப்ஜெக்ட்டுக்கு நம்ம அப்ளை பண்ணலாம். மேக்சிமம் 5 சப்ஜெக்ட்னா நம்ம இந்த பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இருக்குல்லையா, அந்த மாதிரி மட்டும் இல்லாம இதுல பாத்தீங்கன்னா 3 செக்ஷனா எக்ஸாமினேஷன்ஸ் பிரிச்சிருப்பாங்க. செக்ஷன் 1 பாத்தீங்கன்னா லாங்குவேஜ், செக்ஷன் 2 தான் நமக்கு டொமைன் சப்ஜெக்ட் வரும், செக்ஷன் 3ல பாத்தீங்க அப்படின்னா ஜெனரல் ஆப்டிடியூட் இருக்கும். இந்த 3 செக்ஷன் சேர்த்தே பாத்தீங்க அப்படின்னா 5 சப்ஜெக்ட் இருக்கிற மாதிரி பாத்துக்கணும். அப்படி பாத்தீங்கன்னா லாங்குவேஜ் ஒன்று போக, ஜெனரல் ஆப்டிடியூட் ஒன்று போக, டொமைனை பொறுத்தவரைக்கும் மேக்ஸிமம் உங்களால் 3 தான் செலக்ட் பண்ணிக்க முடியும். ஐடியலா பாத்தீங்கன்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் ஆர் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அந்த மாதிரி நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபர்தரா இதை பத்தி நம்ம அடுத்து வரும்போது பார்க்கலாம். APAR ஐடி அப்படின்றது பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டட் பெர்மனன்ட் அகாடமிக் அக்கௌண்ட் ரெஜிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க. இந்த ஐடியை நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போதே பாத்தீங்கன்னா கிரியேட் பண்ணிக்கணும். அதை பொறுத்து தான் ஃபர்தரா நமக்கு அட்மிஷன் ப்ராசஸ் வரைக்கும் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். எக்ஸாமினேஷன் மோட பொறுத்தளவுக்கு இது கம்ப்ளீட்லி ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் மட்டும்தான். முன்னாடி கூட பென் பேப்பர் மெத்தட்ல இருந்துச்சு, ஆனா இப்போ பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் CBT கொண்டு வந்துட்டாங்க. அடுத்து பிஜியை பொறுத்தளவு பாத்தீங்க அப்படின்னா மார்ச் 13 ஏப்ரல் 1 எக்ஸாமினேஷன்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணிடுவாங்க. ஆல்ரெடி இன்னைக்கு தான் ஜனவரி 20 தான் லாஸ்ட் டேட்னு நினைக்கிறேன். CUT பிஜி நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னா இது கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு சொல்ல போன அப்ளிகேஷன். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்தளவுக்கு இதுல நம்ம ஜென்ரல் கேட்டகரியை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா 3 சப்ஜெக்ட்டுக்கு 1000 ரூபாயும், அதுக்கடுத்து நீங்க ஆட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் 400 ரூபாயும் இருக்கும். இது வந்து நீங்க பெரிய அமௌண்ட்டா நினைக்கலாம், ஆனா யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்கிற மொத்த சென்ட்ரல் யூனிவர்சிட்டிக்கும் நீங்க தனித்தனியா அப்ளை பண்றதை விட இந்த ஒரு எக்ஸாம் மூலமா நீங்க அது எல்லாத்துக்கும் அப்ளை பண்றீங்க. அப்படி பார்க்கும்போது இது எவ்வளவோ காஸ்ட் எஃபிஷியன்டான ஒன்று தான்.
அடுத்து நீங்க ஓபிசி நான் கிரிமி லேயர் அப்படி இல்லைன்னா எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனா இருந்தீங்க அப்படின்னா 3 சப்ஜெக்ட்டுக்கு 900 ரூபாயும் அடிஷ்னலா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் 375 ரூபாயும் சார்ஜ் பண்ற மாதிரி இருக்கும். அடுத்து எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட்டா இருந்தீங்க, தேர்ட் ஜெண்டர் கேண்டிடேட்டா இருந்தீங்க அப்படின்னா 3 சப்ஜெக்ட்டுக்கு 800 ரூபாயும் அடிஷனல் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் 350 ரூபாயும் சார்ஜ் பண்ணுவாங்க. இந்தியாவை தாண்டி ஓவர்சீஸ்ல இருந்தீங்க அப்படின்னா 4500 3 சப்ஜெக்ட்டுக்கும் அடிஷனல் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் 1800 வரைக்கும் சார்ஜ் பண்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கு அப்ளிகேஷன் ப்ரொசீஜர்ல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல தாராளமா கேட்கலாம். நெக்ஸ்ட் எக்ஸாமினேஷன் பேட்டர்ன். ஸோ மற்ற எக்ஸாம்ஸ் மாதிரி கிடையாது, இது வந்து பர்டிகுலராக ரொம்ப பெக்குலரான ஒரு எக்ஸாம் பேட்டர்ன்றது வச்சிருக்காங்க. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து 3 செக்ஷனாக இருக்கும். இந்த எக்ஸாமினேஷன்றது செக்ஷன் 1, செக்ஷன் 2, செக்ஷன் 3 அப்படின்னு சொல்லிட்டு 3 செக்ஷனாக பிரிச்சிருக்காங்க. இதில் செக்ஷன் 1 பொறுத்த அளவுக்கு லாங்குவேஜ் தான். அந்த லாங்குவேஜ்லுமே பார்த்தீங்கன்னா 2 இருக்கு. செக்ஷன் 1A 1B அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. இதுல 1Aன்னு தான் பார்த்தீங்கன்னா நம்ம மெயினாக எழுதுவோம். அதில் வந்து நம்ம இந்தியன் லாங்குவேஜஸ்ல 13 லாங்குவேஜ்ன்றது நம்ம எழுதுற மாதிரி இருக்கும். நம்ம தமிழும் எழுதலாம், மற்ற லாங்குவேஜஸும் எழுதலாம், இங்கிலீஷ் எழுதலாம். மெஜாரிட்டியான யூனிவர்சிட்டி பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ நம்ம தமிழ் எழுதுறோம் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டை தாண்டி வேற எங்கேயும் அப்ளை பண்ண முடியாத மாதிரி இருக்கும். ஸோ அதனால இங்கிலீஷ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது போக இந்த செக்ஷன் 1B எதுக்கு அப்படின்னா சில பேர் பார்த்தீங்கன்னா தனியாக ஃபாரின் லாங்குவேஜ் எடுத்து படிப்பாங்க. உதாரணத்துக்கு பிஏ ஃப்ரெஞ்சு எடுத்து படிக்கலாம், இல்லை பிஏ ஜெர்மன் எடுத்து படிக்கலாம். இந்த மாதிரி எடுத்து படிக்கிறவங்க அந்த இன்னொரு லாங்குவேஜ் பேப்பரா அந்த ஃபர்ஸ்ட் பி அப்படின்றத நீங்க தேர்ந்தெடுத்து படிக்கலாம். நெக்ஸ்ட் செக்ஷன் 2 பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா டொமைன் சப்ஜெக்ட். இங்கே தான் நீங்க மேக்ஸிமம் 3 சப்ஜெக்ட் செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க என்னை பொறுத்தளவு கேட்டீங்கன்னா நீங்க 12th என்ன சப்ஜெக்ட் எடுத்து படிச்சீங்களோ மெஜாரிட்டியா மெயினான 3 சப்ஜெக்ட் அதையும் நீங்க எடுத்து படிக்கலாம். அதுவும் 23 சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா அவங்க கேட்டகரைஸ் பண்ணியிருப்பாங்க. இது எல்லாமே என்சிஆர்டி சிலபஸ் பேஸ் பண்ணியிருக்கோம். இந்த 23 சப்ஜெக்ட்ல நீங்க ஒரு 3 சப்ஜெக்ட் செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். 3 தான் மேக்ஸிமம். நீங்க 2 செலக்ட் பண்ணலாம், 1 கூட செலக்ட் பண்ணலாம், சப்ஜெக்டோட ஸ்பெசிஃபிகேஷனை பொறுத்து. உதாரணத்துக்கு நீங்க ஏதாவது ஒரே ஒரு சப்ஜெக்ட் இருந்தா கண்டிப்பா பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி எடுத்து படிக்க போறீங்க அப்படின்னா தாராளமா நீங்க ஒரு கெமிஸ்ட்ரி மட்டும் எடுத்து படிக்கலாம். ஒரு சில யூனிவர்சிட்டிஸ் பார்த்தீங்கன்னா அந்த கெமிஸ்ட்ரி மட்டும் எடுத்து படிச்சிருந்தா ஒத்துப்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி கெமிஸ்ட்ரிக்குமே அவங்க வந்து பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் 3 வேணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஸோ அதனால ஐடியலா நீங்க 3 சப்ஜெக்ட் செலக்ட் பண்றது ரொம்ப நல்லது. அடுத்து செக்ஷன் 3 பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டெஸ்ட். இதுல வந்து ஜிகே, கரண்ட் அஃபேர்ஸ், மென்டல் எபிலிட்டி, நியூமரிக்கல் எபிலிட்டி, குவான்டிட்டி ரீசனிங் சொல்லிட்டு இது எல்லாமே அடங்கின ஒரு டாபிக்கா இருக்கும். இதுல நீங்க வந்து ஜென்ரல் டெஸ்ட் எழுதலாம், எழுதாமலே இருக்கலாம். ஆனா ஏன் மெயினா ஒரு ஆப்ஷன் எழுதணும்னு சொல்றோம் அப்படின்னா இந்த டெக்னாலஜி ஓரியன்ட் நீங்க போறீங்க, இப்போ பிடெக் எடுத்து படிக்கிறீங்க, பயோடெக்னாலஜி எடுத்து படிக்கிறீங்க, ஃபுட் டெக்னாலஜி எடுத்து படிக்கிறீங்க, இல்ல ஒகேஷனல் குரூப் ஏதாவது படிக்கிறீங்க, பிபிஏ, பிஎல் இந்த மாதிரி எடுத்து படிக்கிறீங்க அப்படின்னா அங்க உங்களுக்கு கண்டிப்பா மேண்டேட்டரி இந்த ஜென்ரல் டெஸ்ட் எபிலிட்டின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ரோலை பிளே பண்ணும். அதனால ஐடியலான ஒரு காம்பினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லாங்குவேஜ், 3 டொமைன் பேப்பர், ஒரு ஜென்ரல் எபிலிட்டி டெஸ்ட், இது நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் இப்போ லாங்குவேஜ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ஒரு சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா 50 கொஸ்டின்ஸ்ன்றது இருக்கும். அதே மாதிரி டொமைன் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தலா 50 கொஸ்டின் இருக்கும். ஜென்ரல் எபிலிட்டியுமே பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக 50 கொஸ்டின்ஸ் இருக்கும். இந்த ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே 60 நிமிஷம்ன்றது ஒதுக்குவாங்க, 1 மணி நேரம் அப்படின்றது. ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 50 கொஸ்டினுக்கு ஒரு கொஸ்டினுக்கு 5 மார்க்கும், நெகட்டிவ் மார்க்கா பார்த்தீங்கன்னா -1 மார்க்கும் கழிக்கிற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் 50 கொஸ்டின், 5 மார்க்கு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சப்ஜெக்ட் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 250 மார்க் வந்துடும். நீங்க 5 சப்ஜெக்ட் எடுத்தீங்க அப்படின்னா ஓவராலா 1250 மார்க்குக்கு நீங்க எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்க சப்ஜெக்ட் 5 எழுதிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி மார்க் பண்றது வேரி ஆகும். ஸோ கட் ஆஃப்மே பார்த்தீங்கன்னா 1250 மார்க்குக்கு தான் உங்களுக்கு வேரி ஆகும். இதை பர்சன்டேஜ் பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ணுவாங்க. பர்சன்டேஜ் பேஸ் பண்ணி அப்படின்னா யார் வந்து ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்திருக்காங்களோ ஓவராலா 1250க்கு அதைத்தான் அவங்க வந்து 100% எடுத்துப்பாங்க. யார் வந்து ரொம்ப மினிமம் எடுத்திருக்காங்களோ அதைத்தான் பார்த்தீங்கன்னா கடைசி ஒரு பர்சன்டேஜ் எடுத்திருப்பாங்க. இதுல நீங்க எவ்வளவு பர்சன்டேஜ் வரீங்கன்றதை பொறுத்து உங்களோட கட் ஆஃப் ஒதுக்கப்படும். இதுவும் யூனிவர்சிட்டியை பொறுத்து மாறுபடும். சரி, ஓகே, நான் வந்து இப்போ என்ன சப்ஜெக்ட் எடுக்கிறது? நான் வந்து மேக்ஸ் பயாலஜி படிச்சிருக்கேன், எனக்கு மேக்ஸ் இருக்குவா, பயாலஜி இருக்குவா, இல்லை வேற ஏதாவது வெரைட்டி இருக்கா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் வந்து மேக்ஸ் படிச்சிருக்கேன், பயாலஜி படிச்சிருக்கேன், பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இருக்கு, எனக்கு வேற எந்தெந்த மாதிரியான கோர்ஸ் எல்லாம் அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா பிஎஸ்சி லைஃப் சயின்ஸ் அதை எடுத்து படிக்கலாம். நீங்க டொமைனா சூஸ் பண்ண வேண்டிய சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இந்த 3 சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இது ஹார்ன்ஸ்ல படிக்கிற மாதிரி இருக்கும். ஹார்ன்ஸ்ல ஒண்ணு கிடையாது. நார்மல் பிஎஸ்சிக்கும் ஹார்ன்ஸ் டிகிரிக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா ஹார்ன்ஸ்ன்றது பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ஒரு ரிசர்ச் லெவல்ல இருக்கும். நீங்க நார்மல் பிஎஸ்சி விட ஹார்ன்ஸ்ன்றது ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம், ரிசர்ச் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும்.
நார்மல் பிஎஸ்சி டிகிரியை விட ஹார்ட்ஸ் டிகிரிக்கு வேல்யூன்றது ரொம்ப அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் பயோடெக்னாலஜி ரிலேட்டடாக உங்களுக்கு போகணும் ஆசை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எடுக்க வேண்டியது பயோடெக்னாலஜி, கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் ஆர் மேக்ஸ் நீங்கள் இது பண்ணிக்கலாம். எனக்கு கேட்டால் மேக்ஸ்ன்றது ப்ரிஃபராக சொல்லுவேன். பயோடெக்னாலஜின்னு வரும்போது பயோகெமிஸ்ட்ரின்னு வந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபிசிக்ஸ் எடுத்துக்கலாம் சேர்த்து. பிஎஸ்சி அக்ரி ஆர்ட்ஸில் படிக்கிறீங்களா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி ஆர் அக்ரிகல்ச்சருமே நீங்கள் தனியாக எடுத்து படிக்கலாம். பிஎஸ்சி நர்சிங்கு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி ரொம்ப முக்கியம். ஆந்த்ரோபாலஜி எடுத்து படிக்கிறீங்க அப்படின்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 3 டொமைனை பேஸ் பண்ணி தான் நீங்கள் இந்தந்த மாதிரி சப்ஜெக்ட்லாம் நீங்கள் கோர்ஸை செலக்ட் பண்ணலாம். யூனிவர்சிட்டியை பொறுத்தளவுக்கு டெல்லி யூனிவர்சிட்டி, அப்புறம் பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டி, அலிகர் முஸ்லீம் யூனிவர்சிட்டின்னு சொல்லிட்டு ரொம்ப பெக்குலியரான வெப்சைட்ஸ் இந்த மாதிரியான கோர்சஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. நீங்கள் அப்ளை பண்ணும்போதே உங்களுக்கு எந்தெந்த கோர்ஸ் எந்தெந்த யூனிவர்சிட்டியில வேணும் அப்படின்றத நீங்க ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்பவே நீங்க இதெல்லாம் சூஸ் பண்ணிக்கிறது நல்லது. நீங்க இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணும்போதே என்ன கோர்ஸ் படிக்க போறோம், எந்தெந்த யூனிவர்சிட்டியில படிக்க போறோம்னு முன்முடிவை எடுத்துட்டு தான் நீங்க அப்ளை பண்ணணும். ஸோ நான் பயாலஜி இல்லை, அதுக்கு பதிலாக பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் எடுத்த என்னென்ன காம்பினேஷன்ஸ்ல எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு கேட்டீங்கன்னா நீங்க ஜென்ரலா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியுமே தனியாக எடுத்து படிக்கலாம். பிஎஸ்சி ஆர்ட்ஸ்ல பிசிக்ஸும் கெமிஸ்ட்ரி எடுத்து படிக்கலாம். அதுக்கு நீங்க பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் டொமைன் எடுத்துக்கணும். அதே மாதிரி பிஎஸ்சி மேக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து படிக்கலாம். அதுக்கு நீங்க மேக்ஸும் மற்ற 2 ஏதாவது சப்ஜெக்ட் எடுத்து படிக்கலாம். கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நீங்க பயாலஜி இல்லாமல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ், மேக்ஸ், பிசிக்ஸ் சேர்த்து படிக்கலாம். அண்ட் பிடெக் நீங்க இன்ஜினியரிங் படிக்க போறீங்க அப்படின்னா கண்டிப்பா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், அப்புறம் ஜென்ரல் ஆப்டிடியூட் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். பிடெக் டெக்னாலஜி ரிலேட்டட் நீங்க எது போனாலும் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எக்கனாமிக்ஸ் தானே எடுக்க போறீங்க அப்படின்னா உதாரணத்துக்கு ஆர்ட்ஸ் குரூப் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு மேக்ஸ், எக்கனாமிக்ஸ், லாங்குவேஜ்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நான் வந்து பயோமேக்ஸ் இல்லை, நான் வந்து கம்ப்யூட்டர் மேக்ஸ் குரூப் எடுத்திருக்கேன் அப்படின்றவங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடாக நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. நீங்க பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸே தனியாக எடுத்து படிக்கலாம். அதுக்கு நீங்க மேக்ஸும் கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிசிக்ஸ்ன்றது சேர்த்து இருக்கணும். இதே பிடெக் எடுக்கிறீங்க அப்படின்னா பிடெக் ஐடி ஆர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இல்லை ஃபுட் டெக்னாலஜி எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, சிஎஸ், மேத்தமெட்டிக்ஸ், ஜென்ரல் ஆப்டிடியூட் டெஸ்ட்டோட சேர்த்து நீங்க அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். மேத்தமெட்டிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி. அதே மாதிரி பிசிஏ பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பொறுத்தவரைக்கு ஐடி சாஃப்ட்வேர் தனியாக நீங்க போற மாதிரி இருக்கும். இதுக்கு நீங்க ஜென்ரல் டெஸ்ட்டும் லாங்குவேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியம், மேக்ஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பேச்சுலர் ஆஃப் ஒகேஷனல் குரூப்ஸ், ஒகேஷனல்ல சாஃப்ட்வேர் நீங்க எடுத்து படிக்கிறீங்கன்னா நீங்க கண்டிப்பா சிஎஸ், மேக்ஸ், லாங்குவேஜ் அப்புறம் ஜென்ரல் டெஸ்ட்ன்றத மினிமம் நீங்க இந்த 4 சப்ஜெக்ட்ன்றது வச்சிருக்கணும். அதே நான் ஒகேஷனல் கேட்டீங்க அப்படின்னா நார்மலா ஒரு பிஎஸ்சியோ இதோ கம்பேர் பண்ணும்போது பேச்சுலர் ஆஃப் ஒகேஷனல் பண்றது பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி ஓரியன்டான ஒரு கோர்ஸ். அது ஹேண்ட்ஸ் ஆன் இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸோட இவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதனால பேச்சுலர் ஆஃப் ஒகேஷன் நீங்க வந்து உங்களோட கெரியர் இண்டஸ்ட்ரி பேஸ் பண்ணி நீங்க அமைச்சிக்கிறீங்கன்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஒகேஷனல் குரூப் எடுத்து படிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து மேக்ஸும் இல்லை, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லை, நான் வந்து பியூர் சயின்ஸ் குரூப் எடுத்திருக்கேன். சயின்ஸ் ரிலேட்டடாக தான் நான் போகணும்னு ஆசைப்படுறேன்றவங்களுக்கு தாராளமாக நீங்க ஜுவாலஜி, பாட்டனியே பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி எடுத்து படிக்கலாம். அதுக்கு நீங்க பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, அதாவது உங்களுக்கு இந்த கியூட் எக்ஸாம்ல தனியா ஜுவாலஜி, தனியா பாட்டனின்றது கிடையாது. நீங்க வந்து நம்ம தமிழ்நாடை பொறுத்தளவுக்கு நீங்க பயாலஜி செக்ஷன் செலக்ட் பண்ணணும். நீங்க என்னதான் 12th வந்து ஜுவாலஜி தனியா, பாட்டனி தனியா எடுத்து படிச்சிருந்தாலும் நீங்க கியூட் எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது நீங்க அதுல பயாலஜி தான் செலக்ட் பண்ணணும். மொத்தமா சேர்த்து உங்களுக்கு பயாலஜி தான் அந்த 50 கொஸ்டின்றது வரும். ஸோ அப்போ நான் ஜுவாலஜி, பாட்டனி எடுத்து படிக்க போறேன் ஒரு சென்ட்ரல் யூனிவர்சிட்டினா என்னோட காம்பினேஷன்றது பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, லாங்குவேஜ் அது மட்டும் தான் போதும். நெக்ஸ்ட் பயாலஜிக்கல் சயின்ஸ். பயாலஜிக்கல் சயின்ஸை பொறுத்தவரைக்கும் அதே மாதிரி பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, லாங்குவேஜ். நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜென்ரல் ஆப்டிடியூட் டெஸ்ட்ன்றது அவசியம் கிடையாது. ஆனா மேற்கொண்டு உங்களோட வாய்ப்புகள் நீ அதிகப்படுத்தணும்னு நினைச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜென்ரல் ஆப்டிடியூட் தாராளமாக நீங்க எழுதலாம். ஸோ அப்புறம் பயோமெடிக்கல் சயின்ஸ் படிக்கிறதுக்கும் அதே தான். ஆந்த்ரோபாலஜி, மைக்ரோபயாலஜி படிக்கிறதுக்கு பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்விரான்மெண்டல் சயின்ஸ் படிக்கிறதுக்கு பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜியோட சேர்த்து ஜென்ரல் ஆப்டிடியூட் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, இல்லை நான் வந்து வித்தியாசமா ஒரு கோர்ஸ் படிக்கலான்னு இருக்கேன், இந்த மாதிரி எனக்கு வந்து சயின்ஸு, மேக்ஸு, அப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இதெல்லாம் தாண்டி ரொம்ப பெக்குலியரான சில கோர்சஸ் இருக்கான்னு கேட்டீங்கன்னா அதுவும் யூனிவர்சிட்டிஸ் நிறைய ப்ரொவைட் பண்றாங்க. உதாரணத்துக்கு லா, அது பார்த்தீங்கன்னா பிஏ, எல்எல்பி அவங்க வந்து இன்டெகிரேட்டட் லாவே பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்றாங்க. இதுக்கு நீங்க லாங்குவேஜ் அது இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி, தமிழ் வாட் எவர், ஆனால் மோஸ்ட்லி இங்கிலீஷ்ன்றதை ப்ரிஃபர் பண்றேன் நான். ஸோ இங்கிலீஷ் பிளஸ் ஜென்ரல் ஆப்டிடியூட் இது மட்டும் இருந்தாலே போதும். நடுவில் வேற எந்த சப்ஜெக்ட் 2 சப்ஜெக்ட் எடுத்து படிச்சா போதும். உங்களுக்கு யூனிவர்சிட்டி ஆஃப் அலகாபாத், அலிகர் முஸ்லீம் யூனிவர்சிட்டி, அப்புறம் டெல்லி ஆதில்யா விஸ்வவித்யாலயா இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சீட் ப்ரொவைட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. மாஸ் மீடியா ஜேர்னலிசம் இது ஒரு வளர்ந்து வரக்கூடிய ஸ்ட்ரீம்னு சொல்லலாம். இப்போ மேக்ஸிமம் பார்க்கக்கூடிய மீடியா ப்ரொஃபஷனல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுக்கு இங்கிலீஷ், ஜென்ரல் ஆப்டிடியூட்,
அப்படி இல்லைன்னா இங்கிலீஷ் மாஸ் மீடியா கம்யூனிகேஷன் மாதிரியான சப்ஜெக்ட் நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பிடெக் மேத்தமெட்டிக்கல் இன்னோவேஷனுக்கு நீங்கள் எனி லாங்குவேஜ், மேத்தமெட்டிக்ஸ், அப்ளைட் மேத்தமெட்டிக்ஸ் மாதிரியான கோர்ஸை நீங்கள் செலக்ட் பண்ண மட்டும், கூடவே ஜென்ரல் ஆப்டிடியூட் டெஸ்ட்டும் சேர்த்து. இதுக்கு வந்து கிளஸ்டர் இன்னோவேஷன் சென்டர்னு ஒன்று டெல்லி யூனிவர்சிட்டி கீழே இருக்குது. அவங்க இந்த மாதிரியான பர்டிகுலரான கோர்ஸை ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒகேஷனல்லே பார்த்தீங்கன்னா ஃபேஷன், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் ஜென்ரல் டெஸ்ட்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதையும் பார்த்தீங்கன்னா சில பேர் பயாலஜியும் மேக்ஸும் வேறுனு சில யூனிவர்சிட்டிஸ் ப்ரொவைட் கேட்குறாங்க. அதே மாதிரி பிஏ ஃபாரின் லாங்குவேஜ் எடுத்து படிக்கிறீங்க அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி ஃப்ரெஞ்சு, ஜெர்மன்ற மாதிரியான வேறு லாங்குவேஜ் எடுத்து படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ், அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி 1B இருக்கக்கூடிய ஒரு ஃபாரின் லாங்குவேஜ் எடுத்து படிக்கலாம். ஜென்ரல் டெஸ்ட் இது ரொம்ப முக்கியம். இவங்க ஜமையமில்லா இஸ்லாமியா யூனிவர்சிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க, ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியும். அது போக இந்த லாங்குவேஜஸ் இங்கிலீஷ் அண்ட் ஃபாரின் லாங்குவேஜ் யூனிவர்சிட்டின்னு தனியாக ஒரு இன்ஸ்டியூஷன் இருக்குது, நீங்கள் இந்த லாங்குவேஜ் எடுத்து படிக்கிறதுக்கு மட்டுமே. அது போக ஹெல்த் சைக்காலஜி, அது வந்து இன்டகிரேட்டட் எம்எஸ்சி அவங்களுக்கு இருக்கும். இது யூனிவர்சிட்டி ஆஃப் ஹைதராபாத் ப்ரொவைட் பண்ணுறாங்க. உங்களுக்கு இங்கிலீஷும் ஜென்ரல் டெஸ்ட் மட்டும் இருந்தால் போதும். ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் யூனிவர்சிட்டியோட பேர்லாம் முழுசாக போடாமல் அப்ரிவேஷன் இருக்கிற மாதிரி இருக்கும் அக்ரானிம்ஸில். ஸோ இது உங்களுக்காக தனியாக ஒரு பிக்சர் போட்டிருக்கேன் நான். இதில் நீங்கள் பார்த்துக்கலாம். டியூனா டெல்லி யூனிவர்சிட்டி, பிஹெச்யூனா பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டி அப்படின்றது போட்டிருக்க உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதில் இம்பார்ட்டன்ட் நீங்கள் பார்க்க போனீங்கன்னா சிஐசி நாங்கள் குறிப்பிட்டிருப்பேன். சிஐசி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிளஸ்டர் இன்னோவேஷன் சென்டர். இது வந்து டெல்லி யூனிவர்சிட்டியோட கேம்பஸ்குள்ளேயே இருக்கும். இது தனிப்பட்ட யூனிவர்சிட்டி கிடையாது. அதே மாதிரி ஸ்ரீ வெங்கடேஸ்வரா, மிரண்டா ஹவுஸு, அப்புறம் பாஸ்கராச்சாரியா, ஆச்சாரியா நரேந்திர தேவ், ஹன்ஸ்ராஜ் மாதிரியான காலேஜஸ் எல்லாமே டெல்லி யூனிவர்சிட்டிக்கு தான் வரும். அடுத்து விஸ்வ பாரதி அப்படின்றது பார்த்தீங்கன்னா தனி ஒரு யூனிவர்சிட்டியோட பேர். ஸோ இது போக இன்னும் ஒரு சில யூனிவர்சிட்டி நேம்லாம் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். உதாரணத்துக்கு அம்பேத்கர் யூனிவர்சிட்டின்றது தனியாக இருக்கு. அது போக பாபா சாஹேப் பீமாராவ் அம்பேத்கர் யூனிவர்சிட்டின்றதும் தனியாக இருக்கு. அப்புறம் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மாஸ் கம்யூனிகேஷன், நம்ம பார்த்த மீடியா ப்ரொஃபஷனலுக்கான தனிப்பட்ட ஒரு இன்ஸ்டியூஷனா இது வந்து இருக்கு. அதே மாதிரி டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் டெக்னிக்கல் யூனிவர்சிட்டி தனியாக இருக்கு. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கிலீஷ் அண்ட் ஃபாரின் லாங்குவேஜ் யூனிவர்சிட்டி தனியாக இருக்கு. சரி சார், அப்போ இந்தியாவில் நீங்கள் சொல்றது பூராமே மற்ற தமிழ்நாடு தாண்டி மற்ற இடங்கள்ல தான் இருக்கு. தமிழ்நாட்டில் வேற சென்ட்ரல் யூனிவர்சிட்டி இல்லையான்னு கேட்டீங்கன்னா இருக்கு. தமிழ்நாட்டில் அதிகமாகவே இருக்கு. அதுல முக்கியமா சொல்ல போனா சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடு திருவாரூர் இருக்கு. இங்க கொடுக்கக்கூடிய மெயின் கோர்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்டகிரேட்டட் எம்எஸ்சி. நீங்க வந்து யூஜி தனியா பிஜி தனியா படிக்காம யூஜி பிஜி சேர்த்து ஒரே கோர்ஸாவே படிக்கலாம். பிசிக்ஸ்லயும் கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயோடெக்னாலஜி இன்டகிரேட்டட் எம்எஸ்சியா படிக்கலாம். இது வந்து ஒரு 5 வருஷ கோர்ஸா இருக்கும். இதை சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடு ப்ரொவைட் பண்றாங்க. அது போக நீங்க பிஎஸ்சி பிஎட் மேக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரே கோர்ஸா படிக்கலாம். அது போக இன்டகிரேட்டட் எம்ஏ எக்கனாமிக்ஸ் படிக்கலாம். அதே மாதிரி பேச்சுலர் ஆஃப் பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ்ல மியூசிக் படிக்கலாம். ஸோ திருவாரூர்ல இருக்கிறதுனால இது வந்து தனி ஒரு கேட்டகரியாவே இருக்கு. மியூசிக் மட்டும் இல்லாம நம்ம நடிப்பு, மற்ற இன்ஸ்ட்ருமெண்டேஷன்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் கீழே வரும். இதுவும் இங்கே ப்ரொவைட் பண்றாங்க. அது போக பிஎஸ்சி டெக்ஸ்டைல்ஸ் அதுவும் ப்ரொவைட் பண்றாங்க. அடுத்து நம்ம திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய காந்திகிராம் ரூரல் இன்ஸ்டிடியூஷன், இங்க முக்கியமா அக்ரிகல்ச்சர், ஃபுட் சயின்ஸ்க்கு ரொம்ப ஃபேமஸான ஒன்று. இன்னொன்று பேச்சுலர் ஆஃப் வொகேஷனல் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஸ்ட்ரீம் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. அதில் ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இந்த சானிட்டரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பர்டிகுலரா இந்த யூனிவர்சிட்டி ப்ரொவைட் பண்றாங்க. அடுத்து கோயம்புத்தூர் அவினாசி லிங்கம் இன்ஸ்டியூட் ஃபார் விமன். இது முழுக்க முழுக்க விமனுக்கான ஒரு யூனிவர்சிட்டி. இங்கே ஃபுட் சயின்ஸ் அண்ட் நியூட்ரிஷன்ஸ் இருக்கு. பிபிஏ டூரிசம் தனியா வந்து பிபிஏ கோர்ஸ் இருக்காங்க. நிறைய பிஏ ப்ரோக்ராம்ஸ் ஆஃபர் பண்றாங்க. அடுத்து இந்தியன் மேட்டம் யூனிவர்சிட்டி சென்னையில இருக்கு. இது மரைன் ரிலேட்டடான கோர்ஸுக்கு ரொம்ப ரொம்ப பிரபலமானது. பிஎஸ்சி நாட்டிக்கல் சயின்ஸ், பிடெக் மரைன் இன்ஜினியரிங் இங்க எடுத்து படிக்கலாம். அடுத்து ராஜீவ்காந்தி நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் யூத் டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புதூர்ல இருக்கு. இது முழுக்க முழுக்க வொகேஷனல் ரிலேட்டடான ப்ரோக்ராமுக்கு ஒதுக்கப்பட்ட ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸ். இது போக பார்த்தீங்க அப்படின்னா டாப் பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ்ன்றது தமிழ்நாட்டில் நிறைய இருக்கு. அதுல முக்கியமாக சொல்ல போனா சாஸ்திரா யூனிவர்சிட்டி தஞ்சாவூர்ல இருக்கு. இவங்க பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் லா இருக்கு, பிபிஏ இருக்கு, அதாவது பிஏ எல்எல்பி ஆர்ட்ஸ் பிளஸ் லாவும் இருக்கு, பிபிஏ பிசினஸ் பிளஸ் லாவும் இருக்கு, பிகாம் லாவும் சேர்ந்துருக்கு, பிசிஏவும் தனியா இருக்கு. அப்புறம் காட்டாங்குளத்தில் இருக்கக்கூடிய எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி விசுவல் கம்யூனிகேஷன்ஸ் இதுக்கெல்லாம் ரொம்ப பேர் போனது. விஐடி வேலூர்லையும் சென்னை கேம்பஸ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிஏ பிஎஸ்சி ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. அதே மாதிரி லா ப்ரோக்ராம் எல்லாமே இருக்கு. அப்புறம் சேலத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் மிஷன் ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன் இது பார்த்தீங்கன்னா ஃபாரன்சிக் சயின்ஸ் கோர்ஸுக்கும் அலைட் ஹெல்த் சயின்ஸ் கோர்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப பிரபலமானது. அடுத்து பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூஷன் பார்த்தீங்க அப்படின்னா பிடெக் பிஎட்டுக்கு ரொம்ப பேர் போனது, தஞ்சாவூர்ல இருக்கு. அடுத்து கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்ஸ்டிடியூஷன் வந்து டெக்ஸ்டைல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பேர் போனது.
பிபிஏ டெக்ஸ்டைல் பிசினஸ் அனாலிட்டிக்ஸ் ஒரு தனியாக ஒரு கோர்ஸும், பிஎஸ்சி டெக்ஸ்டைல்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப பேர் போன ஒரு அமைப்பு இது. சரி, ஓகே. இப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, போயிட்டீங்க, ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க. ரெஜிஸ்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்ளை பண்ணிட்டீங்க. ஸோ இதெல்லாம் பார்த்து என்ன கோர்ஸு, என்ன யூனிவர்சிட்டி, அப்புறம் என்னென்ன சப்ஜெக்ட் நீங்கள் எழுத போறீங்க, இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி ஃபீஸ் எல்லாம் பே பண்ணி செஞ்சு அப்ளை பண்ணி அந்த கன்ஃபர்மேஷன் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து என்ன ஆகும் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய எக்ஸாமினேஷன் ஷெடியூல். அதுதான் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த கியூட் எக்ஸாம் பொறுத்தளவுக்கு 2 விஷயம் முக்கியமானது. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா இந்த சப்ஜெக்ட் மேப்பிங், எதை நம்ம கரெக்டாக சூஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். 2வது பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் ஷெடியூல், அதை புரிஞ்சுக்கணும் நம்ம தெளிவாக. நம்ம போனோடனே எக்ஸாம் வைப்பாங்க, இப்போ எழுதிட்டு வரோம், அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ அது எப்படின்றது இப்போ பார்ப்போம். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு மே மாதம் எக்ஸாம் இருக்கும். எக்ஸாமுக்கு 10 நாளைக்கு முன்னாடியே எந்த சிட்டியில் எக்ஸாம்ன்றது உங்களுக்கு ப்ரொவைட் இன்டிமேட் பண்ணிடுவாங்க, மெயில் மூலமாகவும் எஸ்எம்எஸ் மூலமாகவும். ஆனால் நீங்கள் அந்த கியூட் எக்ஸாம் போர்ட்டல், அஃபிஷியல் போர்ட்டல் போய் தான் நீங்கள் உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர்லாம் கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அட்மிட் கார்டை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா 2-3 நாளுக்கு முன்னாடி தான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த அட்மிட் கார்டில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஸ்லாட். எக்ஸாமினேஷன் ஸ்லாட்ன்றது ரொம்ப 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 முக்கியமான விஷயம் இந்த இடத்துல. ஏன்னா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 2லேருந்து 3 ஸ்லாட் வரைக்கும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த ஸ்லாட்ன்றது ஒன்றும் கிடையாது, எக்ஸாமினேஷன் டைமிங் தான். மார்னிங் 9 to 12 இருக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்லாட்ன்றது. 2வது ஸ்லாட்ன்றது பார்த்தீங்கன்னா 2லேருந்து 5 மணி வரைக்கும் இருக்கும். ஈவினிங் ஸ்லாட் தேவைப்பட்டா அதுக்கு மேலன்றது இருக்கும். ஸோ இந்த ஸ்லாட் பார்த்தீங்கன்னா ஏன்னா 3 மணி நேரம் இருக்கு. நீங்க அப்புறம் சொன்னீங்க எக்ஸாம்ன்றது 1 மணி நேரம் தான் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு சொல்லிட்டு, அந்த விஷயத்துக்கு நான் ஃபர்தரா வரேன். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து அலர்ட் பண்ணியாச்சு, அட்மிட் கார்டு வந்துருச்சு, எந்த சிட்டின்னு உங்களுக்கு தெரியும், எந்த டைமிங் உங்களுக்கு தெரியும், எந்த ஸ்லாட்ல நீங்க உங்க சப்ஜெக்ட் எழுத போறீங்கன்றது தெரியும். இப்போ என்ன ஆகணும் அப்படின்னா, ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸாமினேஷன் சென்டருக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ரிப்போர்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ 9 மணிக்கு எக்ஸாம் ஆரம்பிக்க போகுதுன்னா அதுக்கு முன்னாடி ஒரு 7 மணிக்கு 7-7:30 போகிறது ரொம்ப நல்லது. ஏன்னா செக்யூரிட்டியும் பயோமெட்ரிக்ஸையும் கிளியர் பண்ணி போறதுக்கு உங்களுக்கு டைம் கரெக்டாக இருக்கும். அடுத்து உங்களுக்கு என்ன ஸ்லாட் அலாட் பண்ணிருக்காங்கன்றத பாருங்க. மார்னிங் ஸ்லாட்டா, மதிய ஸ்லாட்டா அப்படின்றத பாருங்க. சில பேர் பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஸ்லாட்லயே 2 சப்ஜெக்ட் இல்ல 3 சப்ஜெக்ட் கூட இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி நான் அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னா எனக்கு பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி முதல் ஸ்லாட்ல கூட இருக்கலாம். ஸோ அது எப்படின்றத நம்ம ஃபர்தர் அதுக்கடுத்து வரும்போது பார்ப்போம். அடுத்து பேக் டு பேக் மோடுன்னு ஒன்று இருக்கு. ஸோ ஒன்றும் கிடையாது, நான் போறேன், எனக்கு வந்து பிசிக்ஸ் மட்டும் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்லாட்ல அப்படின்னா போவேன், பிசிக்ஸ் எக்ஸாம் எழுதுவேன் சிபிடியில். எழுதும்போது ஃபர்ஸ்ட் 1 மணி நேரம் 9 to 10 பிசிக்ஸ் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வெளியே வந்துருவேன், அவ்வளோதான் முடிஞ்சு. சப்போஸ் எனக்கு காலையிலேயே பார்த்தீங்கன்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி 2 சேர்த்து போட்டிருக்காங்கன்னா அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா 9 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் பிசிக்ஸும் 10 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் கெமிஸ்ட்ரியும் எழுதிட்டு அதுக்கடுத்து வெளியிட முடியும். இதுக்கு நடுவில் பிரேக்கோ எதுவும் இருக்காது. பாத்ரூம் போகிறதோ தண்ணி குடிக்கிறதோ அதுக்கு தனியாக நீங்க போற மாதிரி இருக்காது. தொடர்ந்து நீங்க இருக்கக்கூடிய அதே கம்ப்யூட்டர்ல தான் அந்த அடுத்த எக்ஸாம் நீங்க அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். பிசிக்ஸ் 60 நிமிஷம் முடிச்சுட்டு கெமிஸ்ட்ரி 60 நிமிஷம் முடிச்சுட்டு போற மாதிரி இருக்கும். டைம் மேனேஜ்மெண்ட் இதுல ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க நினைக்கிற மாதிரி நான் வந்து பிசிக்ஸ் எக்ஸாம் பாத்தீங்கன்னா 50 நிமிஷத்துல முடிச்சிருக்கேன், 10 நிமிஷம் நம்ம அடுத்ததுக்கு ஒதுக்கலாமான்னு பாத்தீங்கன்னா அப்படி பண்ண முடியாது. பிசிக்ஸ் 60 நிமிஷம்னா 60 நிமிஷம் தான். அதுக்கடுத்து நீங்க ஃபர்தரா இன்னும் கொஞ்சம் நேரம் பிசிக்ஸ் ஒதுக்குன்னு நினைச்சா கூட முடியாது. அந்த போர்ட்டல்ன்றது அப்படியே க்ளோஸ் ஆயிடும். அடுத்து உங்களுக்கு இப்போ நீங்க பிசிக்ஸ் எழுதி முடிக்கிறீங்க, அடுத்து கெமிஸ்ட்ரி இருக்கு அப்படின்னா கெமிஸ்ட்ரிக்கு ஆட்டோமேட்டிக்கா அது ஷிஃப்ட் ஆயிடும். அப்போ கெமிஸ்ட்ரிக்கான டைம் ஆரம்பிச்சிடும். நீங்க 60 நிமிஷத்துக்குள்ள கெமிஸ்ட்ரி எக்ஸாம் முடிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி 50 கொஸ்டினுமே கம்பல்சரி கொஸ்டின்ஸ். 50 நீங்க எதுவுமே ஒமிட் பண்ண முடியாது. 50 நீங்க அட்டன் பண்ணி தான் ஆகணும். நீங்க நெகட்டிவ் மார்க்கை அட்டன் பண்ணாம இருக்கலாம். அட்டன் பண்ணாத மார்க்குக்கு எந்த விதமான மார்க் லூஸ் ஆகாது. ஸோ மேக்ஸிமம் நீங்க எல்லாத்தையும் அட்டன் பண்ணிடுறது, தெரிஞ்ச வரைக்கும் அட்டன் பண்ணிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து 5 சப்ஜெக்ட் அப்ளை பண்ணியிருக்கேன். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, இங்கிலீஷ், பயாலஜி, அப்புறம் ஜெனரல் ஆப்டிடியூட்னு சொல்லக்கூடிய 5 சப்ஜெக்ட் நான் அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னா சப்போஸ் எனக்கு ஷெடியூல் எப்படி ஒதுக்க வாய்ப்பு இருக்கு, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா 5 நாள் தனியாகவும் ஒதுக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு நாள் பாத்தீங்கன்னா பிசிக்ஸ், ஒரு நாள் கெமிஸ்ட்ரி, ஒரு நாள் இங்கிலீஷ் அப்படி ஒதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி மார்னிங் ஸ்லாட்ல வந்து பிசிக்ஸ், ஈவினிங் ஸ்லாட்ல வந்து கெமிஸ்ட்ரி, மறுநாள் பாத்தீங்கன்னா இன்னொரு ஸ்லாட்ல இங்கிலீஷ், அந்த மாதிரி ஒதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அது போக பேக் டு பேக் செக்ஷன் சொல்லுவாங்க. அதாவது இப்போ மார்னிங் 9 to 11 பாத்தீங்க அப்படின்னா பிசிக்ஸும் கெமிஸ்ட்ரியும் நான் அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். பிசிக்ஸ் 60 நிமிஷம் 9 to 10, கெமிஸ்ட்ரி 60 நிமிஷம் 10 to 11, 120 நிமிஷத்துக்கு அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். அப்புறம் மதிய ஸ்லாட் அதே நாள்ல 2 to 3 பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் மட்டும் எனக்கு ஒதுக்கியிருக்காங்கன்னா 60 நிமிஷம் இங்கிலீஷ் மட்டும் எழுதிட்டு நான் அடுத்த நாள் போயிடுவேன். மறுநாள் பாத்தீங்கன்னா எனக்கு ஒதுக்கி இருக்கலாம். மறுநாள் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்லாட்ல 9 to 11 பொறுத்தளவுக்கு 9 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் பயாலஜியும், 10 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் ஜென்ரல் ஆப்டிடியூட் டெஸ்ட்டுமே நான் அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நான் அட்டன் பண்ண 5 சப்ஜெக்ட்டுமே 2 நாள்ல இந்த எக்ஸாமை முடிக்கிற மாதிரி இருக்கும்.
ஸோ இதை வந்து நீங்க தீர்மானிக்க முடியாது. இது வந்து நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி தான் தீர்மானிப்பாங்க. எதை பேஸ் பண்ணினா எத்தனை பேர் ஒரு சப்ஜெக்டுக்கு அப்ளை பண்றாங்க, எந்த ஏரியாவில் அப்ளை பண்றாங்கன்றதையும், அதே சமயத்தில் அந்த குறிப்பிட்ட ஏரியாவில் அவங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து அந்த எக்ஸாமினேஷன் தேவையான கம்ப்யூட்டர்ன்றது அவைலபிளாக இருக்கு அப்படின்றத பொறுத்தும் இந்த விஷயம்ன்றது மாறுபடும். எப்படியும் மே 11லேருந்து 31க்குள்ள மொத்த ஷெட்யூலையும் வச்சு முடிச்சிருவாங்க. ஸோ இப்போ எக்ஸாமினேஷன்ஸ் எழுதியாச்சு. ரிசர்வேஷனை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கியூட் எக்ஸாமில் 64.5% அளவுக்கு ரிசர்வேஷன் இருக்கு. நீங்கள் வந்து ஓபிசி நான் கிரிமிலேயராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 27%, எஸ்சி கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா 15%, ஷெட்யூல் ட்ரைபாக இருந்தீங்கன்னா 7.5, எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷனாக இருந்தீங்கன்னா 10%, பிடபிள்யூடி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா 5% இருக்கும். இந்த பிடபிள்யூடி கேட்டகரியில ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் இருக்கும். அந்த ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் என்ன பார்த்தீங்க அப்படின்னா நீங்க பிடபிள்யூ கேண்டிடேட்டா இருந்தாலுமே அதுலேயுமே லேடிஸு அது மாதிரி ஜென்ஸ்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸர்சைஸ் மேனு அந்த மாதிரி வரதா இருக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள்ன்றது ஃபர்தர் பெரிய ஆரம்பிக்கும். இதை தான் வந்து ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் சொல்லுவாங்க. ஒவ்வொரு யூனிவர்சிட்டிக்குமே பார்த்தீங்கன்னா கட் ஆஃப்ன்றது மாறும். யூனிவர்சிட்டியை பொறுத்து கட் ஆஃப் மாறும். என்ன கோர்ஸ் இருக்குன்றதை பொறுத்தும் கட் ஆஃப்ன்றது மாறும். ஸோ அப்போ கட் ஆஃப்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே குறிப்பிட்டு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம ஃபீஸ் வேணால் குறிப்பிட்டு சொல்லலாம். நீங்கள் ஒரு யூனிவர்சிட்டி செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த யூனிவர்சிட்டியில் எவ்வளோ ஃபீஸ்ன்றது வாங்குவாங்க அப்படின்றதுல. டெல்லி யூனிவர்சிட்டியை பொறுத்தீங்க அப்படின்னா அகாடமிக் ஃபீஸு 10,000 25,000 பொறுத்தளவுக்கு இருக்கும். கோர்ஸை பொறுத்து அது மாறும். ஹாஸ்டல் ஃபீஸை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா 10,000 90,000 வரைக்கும் இருக்கு. மெஸ் ஃபீஸை பொறுத்தளவுக்கு 30,000 40,000 வரைக்கும். ஓவரால் நீங்கள் பார்த்தீங்கன்னா 55,000 1.5 லட்சம் வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு நீங்கள் செலவழிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு யூனிவர்சிட்டிக்குமே பார்த்தீங்க அப்படின்னா தனித்தனியாக போட்டிருக்கேன். உதாரணத்துக்கு நம்ம சென்ட்ரல் யூனிவர்சிட்டி தமிழ்நாடு பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா ஓவராலாக உங்களுக்கு வருஷத்துக்கு 27,000 40,000 செலவாகும். நீங்கள் தனியாக ஒரு பிரைவேட் யூனிவர்சிட்டியில் படிக்கிறத விட இது ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபீஸ் சொல்லியாச்சு. இப்போ ஸ்காலர்ஷிப் பற்றிய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்காலர்ஷிப்பை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா பிஎம் சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம் மூலமா எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அந்த ஸ்கீமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும்னா டாப் 20% நீங்க இருக்கணும். அதாவது கிளாஸ் 12th டாப் 20% நீங்க இருந்தா மட்டும்தான் இந்த ஸ்கீமுக்கு நீங்க எலிஜிபிளா இருக்க முடியும். இது மூலம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஃபேமிலி இன்கம் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா 4.5 லேக் பெர் ஆனத்துக்கு கீழே இருக்கணும். பெனிஃபிட்ஸ் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு 12,000 வரைக்கும் தருவாங்க 3 வருஷம் முடிக்கிற வரை. அது போக பிஜியா இருந்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு 20,000 வரைக்கும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து இதுல முக்கியமான இன்னொரு ஸ்காலர்ஷிப் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்ஸ்பயர் ஃபெலோஷிப்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஸ்காலர்ஷிப் இது. டாப் 1% ஸ்டூடெண்டா இருந்தீங்க அப்படின்னா அதாவது போர்டு எக்ஸாம்ல நீங்க டாப் 1% ஸ்கோர் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அதுவும் நீங்க நேச்சுரல் சயின்ஸ் கோர்ஸா இருந்தீங்க. நேச்சுரல் சயின்ஸ் மீன்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இந்த மாதிரி அதுவும் இன்டெகிரேட்டடா நீங்க இருந்தீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 80,000 வரைக்கும் உங்களுக்கு ஒதுக்குவாங்க. இந்த 80,000ன்றது 60,000 + 20,000 பிரிக்கலாம். 60,000ன்றது உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் ஆகும். 20,000ன்றது சம்மர் ரிசர்ச் ஃபெலோஷிப் ப்ராஜெக்டாகவும் ஒதுக்குவாங்க. கிட்டத்தட்ட இன்டெகிரேட்டட் கோர்ஸ் நீங்க பண்ணீங்க அப்படின்னா 5 வருஷத்துக்கும் உங்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப்ன்றது வந்துகிட்டு இருக்கும். அடுத்து எஸ்சி எஸ்டி போர்ட்டலை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு எஸ்சி எஸ்டியா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேமிலி இன்கம்ன்றது 2.5 லேக் பேர் ஆனதுக்கு கீழே இருக்கணும். ஓபிசியா இருந்தீங்க அப்படின்னா 1.5 லேக் பேர் ஆனதுக்கு கீழே இருக்கணும். உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டியூஷன் ஃபீஸ்ல ஃபுல் எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கும். அது போக ஒரு சில மெயின்டைன் அலவன்ஸ் மற்றெல்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அது போக ஜம்மு அண்ட் காஷ்மீர் லடாக்கை சேர்ந்த ஸ்டூடெண்டா இருந்தீங்க அப்படின்னா நீங்க அதை தாண்டி மற்ற ஸ்டேட்ல இருக்க யூனிவர்சிட்டியில ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரியான இன்ஜினியரிங் மெடிக்கலை பொறுத்து ஸ்காலர்ஷிப்ன்றது மாறும். அதே மாதிரி நீங்க நார்த் ஈஸ்ட் சேர்ந்த ஸ்டூடெண்டா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5,400 7,800 வரைக்கும் பெர் மந்த்துக்கு உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்ன்றதை சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்க கேட்டகிரியாவை பொறுத்தும் கிரைட்டீரியாவை பொறுத்தும் மாறுபடும். ஸோ இந்த எக்ஸாமினேஷன் அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபேர்னஸ். நீங்க வந்து சிபிஎஸ்சி சிலபஸ்ல படிச்சிருக்கலாம், மெட்ரிக் சிலபஸ்ல படிச்சிருக்கலாம், ஐஜிசிஎஸ்சி சிலபஸ்ல படிச்சிருக்கலாம். நீங்க எந்த சிலபஸ்ல படிச்சாலும் இந்த எக்ஸாம் பொறுத்தளவுக்கு நீங்க எல்லாருமே ஒண்ணுதான். இதை தாண்டி போகும்போது எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரே லெவல்ல போற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கும். நீங்க வந்து 12th மார்க்கை வச்சு தான் போகணும் அப்படின்றது கிடையாது. நீங்க மெரிட் பேஸ் பண்ணி தாராளமாக போய்க்கலாம். 12th மார்க் கம்மியா இருந்தாலுமே இதுல இருக்கக்கூடிய மார்க்கை வச்சு நீங்க டாப் மோஸ்ட் யூனிவர்சிட்டியில போய் ஜாயின் பண்ணிக்கலாம். கன்வீனியன்டா இருக்கும். கிட்டத்தட்ட இந்தியாவில் இருக்கக்கூடிய 280க்கும் மேற்பட்ட யூனிவர்சிட்டிக்கு இந்த ஒரு போர்ட்டல் மூலமாவே நீங்க அப்ளை பண்ண முடியும். விச் மீன்ஸ் இந்த ஒரு எக்ஸாம் மூலமாவே நீங்க 280 யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ காஸ்ட் எஃபிஷியண்டாகவும் இருக்கும். அதே சமயத்தில் ஆல்ரெடி முன்னாடி பார்த்ததுதான். இன்னொன்று பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் அசசிபிலிட்டி. உங்களால் இந்தியாவில் இருக்கக்கூடிய 13 லாங்குவேஜ்லையும் இந்த எக்ஸாமை அட்டன் பண்ண முடியும். தமிழ் அட்டன் பண்ணலாம், தெலுங்குல அட்டன் பண்ணலாம், இங்கிலீஷ்ல அட்டன் பண்ணலாம். இது எல்லாமே இந்த எக்ஸாமினேஷன்ஸோட அட்வான்டேஜஸ்.
சரி, இப்போ இதெல்லாம் முடிச்சாச்சு, எக்ஸாமினேஷன் எழுதியாச்சு, ரிசல்ட்டும் வந்துருச்சு. அடுத்து நான் என்ன பண்ணேன்? எப்படி நான் அடுத்த ஸ்டெப் போக அப்படின்றவங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பான ஒரு ஷீட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா, டவுன்லோட் ஸ்கோர் கார்ட். நீங்கள் ஃபர்ஸ்ட்டு என்ன மார்க் எடுத்துருக்கீங்களோ, அதை நீங்கள் கியூட் எக்ஸாம் போர்ட்டல், அஃபிஷியல் போர்ட்டலில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும். டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் நிறைய காப்பீஸ் பிரிண்ட் எடுத்து வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா நீங்கள் நிறைய யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ண போறீங்கன்னா, ஒவ்வொன்றுக்கும் சில யூனிவர்சிட்டி பொறுத்தளவுக்கு ஃபிசிக்கலாக நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். சில யூனிவர்சிட்டி பொறுத்தளவுக்கு ஆன்லைன் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் நிறைய காப்பீஸ் எடுத்து வச்சுக்கிறது நல்லது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, யூனிவர்சிட்டி கட் ஆஃபை செக் பண்ணணும். நீங்க ஆல்ரெடி அப்ளை பண்ணும்போது என்ன கோர்ஸ் எந்தெந்த யூனிவர்சிட்டில நீங்க செலக்ட் பண்ணிருக்கீங்க, அந்த யூனிவர்சிட்டில என்ன கட் ஆஃப்ன்றது கொடுத்துருக்காங்கன்றத பாருங்க. அந்த கட் ஆஃப் கிரைட்டீரியாக்கு நீங்க வரீங்க அப்படின்னா, தாராளமா அந்த யூனிவர்சிட்டிக்கு இண்டிவிஜுவலா நீங்க அப்ளை பண்ணணும். ஒவ்வொரு யூனிவர்சிட்டியும். இப்போ உதாரணத்துக்கு டெல்லி யூனிவர்சிட்டி இருக்கு அப்படின்னா, டெல்லி யூனிவர்சிட்டியோ போர்ட்டல்ல போய் அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். அப்புறம் பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டியா இருக்கலாம், ஜவஹர்லால் நேஷனல் யூனிவர்சிட்டியா இருக்கலாம், ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி, இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தனித்தனியா போய் அப்ளை பண்ற மாதிரி தான் இருக்கும். அடுத்து யூனிவர்சிட்டி ரெஜிஸ்ட்ரேஷன். இதை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த யூனிவர்சிட்டியில இண்டிவிஜுவலா நீங்க அட்மிஷன் போடுற மாதிரி, ஒரு கோர்ஸுக்கு நீங்க தனியா அட்மிஷன் போடுற மாதிரி இருக்கும். அப்புறம் அதுல நீங்க ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். எந்த கோர்ஸுக்கு எந்த காலேஜுக்கு அப்படின்றது. ஏன்னா ஒரு யூனிவர்சிட்டிலேயே ஒரு சில காலேஜஸ் கூட இருக்கும். ஸோ அந்த குறிப்பிட்ட கோர்ஸ் குறிப்பிட்ட காலேஜில் இல்லை குறிப்பிட்ட யூனிவர்சிட்டி இருக்கு அப்படின்னா, நீங்க ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட்னு சொல்லிட்டு. அடுத்து சீட் அலோகேஷன். உங்களுக்கு அந்த கட் ஆஃப் கீழே வரீங்க, உங்களுடைய மார்க்லாம் கரெக்டாக அலைன் ஆகுன்னு இருக்கும்போது அவங்க ஃபைனல் மெரிட் லிஸ்ட் ஒன்று வெளியிடுவாங்க. அதுல நீங்க பாத்தீங்கன்னா ஃப்ரீ சப்ன்ற ஆப்ஷன் சூஸ் பண்றது மூலமா நீங்க அந்த சீட்டை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்கன்னு அர்த்தம். இல்ல நீங்க அப்கிரேட் ஆப்ஷன் போறீங்க அப்படின்னா நீங்க இன்னும் பெட்டரா சில விஷயங்களுக்கு பாக்குறீங்கன்னு அர்த்தம். ஸோ ஃப்ரீஸ் அப்படின்னா உங்களுக்கு அந்த சீட் நீங்க எடுத்துக்கிறீங்க, அப்கிரேட் அப்படின்னா இன்னொரு சீட்டுக்கு நீங்க காத்திருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ அடுத்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு உங்களுக்கு அந்த யூனிவர்சிட்டில இருந்து அழைப்பு வரும். அப்ப நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு சில யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லயே நீங்க டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். 10th மார்க் ஷீட்டு, அப்புறம் 12th சர்டிஃபிகேட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, அதை நீங்க ஆன்லைன் அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். சில யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா நேர்லயே டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வைப்பாங்க. அவங்களுக்கு நீங்க இது எல்லாத்தையும் நேர்ல கொண்டு போய் சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நீங்க அந்த கேட்டகிரி வைஸ் ரிசர்வேஷன் கேட்குறீங்க அப்படின்னா, அதுக்கு ஒன்று டாக்குமெண்ட்ஸும் நீங்க வச்சிருக்கிற மாதிரி இருக்கும். ஃபீஸ் பேமெண்ட் ஆன்லைன்லயே பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க அப்ளை பண்ணும்போது அந்த கோர்ஸுக்கு உண்டான ஃபீஸை பே பண்ணி நீங்க அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்க சீட் கன்ஃபார்ம் ஆயிரும். அதுக்கடுத்து யூனிவர்சிட்டி எப்போ ஓப்பன் பண்ணுவாங்களோ அப்போ நீங்க தாராளமாக அங்கே போய் ஜாயின் பண்ணிக்கலாம். இவ்வளோதாங்க இந்த எக்ஸாம் பற்றின கம்ப்ளீட் டீடைல்ஸ். நீங்க ஸ்டூடெண்ட்டாகவோ, பேரண்டாகவோ, இல்லை டீச்சராகவோ இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நீங்க தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்ச மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது கண்டிப்பாக சொல்லுங்க. ஏன்னா நிறைய பேருக்கு இப்படி ஒரு எக்ஸாம் இருக்கிறதே தெரியாது. ஸோ நம்ம பொறுத்தளவுக்கு நம்ம லோக்கல்ல இருக்கக்கூடிய ஒரு காலேஜுக்கோ, லோக்கல்ல இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிக்கு தான் அப்ளை பண்ணுவோம். ஆனா இது பார்த்தீங்கன்னா ஒரு வைடான ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து கொடுக்கும். ஸோ அதனால நிறைய பேருக்கு இந்த விஷயத்தை கொண்டு போங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது ஃபர்தர் இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். நான் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன் ரிப்ளை பண்ணுவேன். நெக்ஸ்ட் இந்த வீடியோ யார் யாருக்கெல்லாம் போய் ஷேர் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க.